Hello, my dear 9th standard students. First midterm தமிழுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒரு நல்ல ஆரம்பம், ஒரு நல்ல முடிவை நமக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த தமிழ் நடக்கும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் மிட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 2 எக்ஸாம் வைப்பாங்க, 2 சப்ஜெக்ட் வைப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு 50 மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். அப்ப முன்னாடியே நம்ம படிச்சு வச்சாதான் அந்த எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாள் நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். சோ எப்படி எல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் PDF ஓட நான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோல சொல்ல போறேன். சோ யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ டக்கு புக்குன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த PDFs எல்லாத்தையுமே நீங்க அழகா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரியா? லைக் பட்டனையும் அப்படியே நீங்க ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்போ என்ன போர்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் 2 இயல் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு. இப்போ இந்த 2 இயல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மனப்பாட பகுதி, ஆசிரியர் பெயர், அந்த பாடலுடைய பெயரை கரெக்டா படிச்சிருங்க. அதுவும் இந்த மனப்பாட பாடல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து பிழை கூட இல்லாம உங்களுக்கு இருக்கணும். இந்த மனப்பாட பாடல்ல சந்தி பிழை உங்களுக்கு இருக்கக்கூடாது. மனப்பாட பாடல்ல உங்களுக்கு ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப், இந்த மாதிரி பங்க்சுவேஷன் எரர்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப ஒவ்வொரு இயல்லையும் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த மனப்பாட பாடலை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லா ஒரு இயல்லையும் இருக்கக்கூடிய புக்குக்கு பின்னாடி புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை படிச்சு முடிச்சிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்க அப்படின்னா இயல் 1ல பேஜ் நம்பர் 16 ஒற்றள விடை. இயல் 1ல பேஜ் நம்பர் 18ஆம் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா குருவினால 1, 2, 3, 5, 6 இதுல 3ஆவதும் 6ஆவதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக்கஸ் பண்ணி சொல்லுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? போக்கஸ் ஆகுதா? இப்போ ஓரளவுக்கு போக்கஸ் ஆகுது. அடுத்து சிறுவினால பாத்தீங்கன்னா 1, 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா 4வது நெடுவினா 1, 2 இதுல 2வது நெடுவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கம் 19ல மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேஷன் இருக்கு. வினைமுற்றாக மாற்றுக, தொடரை நிறைவு செய்க, கடிதம் எழுதுக, நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க. சரியா? இது எல்லாமே பேஜ் நம்பர் 19ல இருக்கு. பேஜ் நம்பர் 21ல கவிதை எழுதுக, நிற்க அதற்கு தக. ஓகே, பேஜ் நம்பர் 21ல பாத்தீங்கன்னா கவிதை எழுதுகவும் நிற்க அதற்கு தகவும் இருக்கு. பேஜ் நம்பர் 22ல கடிதம் நமக்கு இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயல்ல நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டியது. தயவு செய்து இதெல்லாம் மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போங்க. அடுத்து இயல் 2ல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 43 பக்கம் 43ல குருவினால 5வது குருவினாவும் ஃபர்ஸ்ட் குருவினாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட். சிறுவினால 1, 2, 3, நெடுவினால 1, 3ல 3வது நெடுவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் அதாவது பக்கம் 45ல மொழிபெயர்க்க இருக்கு. பிழையை நீக்கி எழுதுக, சொற்றொடர் அமைக்க, மடல் எழுதுக. இதை மிஸ் பண்ணாம படிச்சிருங்க. பக்கம் 46ல நயம் பாராட்டுக, சொல்லுக்குள் சொல் தோடு தேடு. ஓகே, சொல்லுக்குள் சொல் தேடு. அடுத்து பக்கம் 47ல சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக, ஒரு சொல்லால் தொடரில் 2 இடங்களை நிரப்புக, ஒரு தொடரில் 2 வினைகளாக அமைத்து எழுதுக. பக்கம் 48ல கவிதை எழுதுக, நிற்க அதற்கு தக. சரிங்களா? சோ உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு பக்கத்துல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த PDF கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்து அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க, மொபைல் நம்பர் OTP போடுங்க, அழகா இந்த PDF நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப 9th எங்க கூட சேர்ந்து நீங்க படிக்கணும்னா சாயந்தரத்துல நாங்க ஆன்லைன் டியூஷன் வச்சிருக்கோம். இப்ப 10thல தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துலயுமே சென்டம் வாங்கி 500 out of 500 நீங்க உண்மையாவே எய்ம் பண்றீங்க அப்படின்னா அப்போ 9thல இருந்தே நீங்க பேசிக் ஃபவுண்டேஷன் கிளியரா இருக்கணும். சோ 2 வருஷத்துக்கு சேர்த்து நீங்க நம்மளுடைய ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 2 வருஷத்துக்கே 3999. ஒரு வருஷம் 9th மட்டும் போதும் அப்படின்னா 1999க்கு உங்களுக்கு இருக்கு. இதுல சாயந்தரம் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் நடக்கும். மிஸ் பண்ணிட்டாலும் நீங்க எனி டைம் ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்கலாம். சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா PDFஸும் கொடுத்துருவோம். 24/7 டவுட் சால்விங் இருக்கும். ஜாலியா ஹாப்பியா நீங்க படிக்கணும், நல்ல இன்ட்ரெஸ்ட் படிக்கணும். 10thல முக்கியமா 500 out of 500 வாங்கணும். பேசிக்ஸ் எல்லாமே புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா தீமினல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
டீமினல்ல எப்படி ஜாயின் பண்றது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ நிறைய கால்ஸ் டெய்லி வரதுனால எல்லா கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல. சோ நாங்க கால் ஃபீச்சர் ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமே எல்லா வீடியோஸ்லயுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட போறேன் எப்படி ஜாயின் பண்றதுன்னு. நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கும். 9th 1 year பேட்ச் 2 year பேட்ச் என்ன கேட்டா 9th 10th சேர்த்தே ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் வெறும் ஜியோ ரீசார்ஜ் ஃபீஸே உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 5000 ரூபாய் கிட்ட வருது. வெறும் 4000க்கு கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு டெய்லி சொல்லி தரோம். சரிங்களா? அவ்வளவு ஒர்த்தா இருக்கும் கிளாஸ். அதுல டவுட்டே கிடையாது. 2 வருஷத்துக்கு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம், 1 வருஷம் மட்டுமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல போயிட்டு நீங்க செலக்ட் அண்ட் பை கோர்ஸ் கொடுங்க. பை கோர்ஸ் கொடுத்துட்டு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர், அதுதான் இம்பார்ட்டன்ட், ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் தென் ஓடிபி போட்டுட்டு கூகுள் பே பண்ணிக்கலாம், போன் பே பண்ணிக்கலாம். இப்ப எந்த போன்ல வேணா பே பண்ணிட்டு எந்த போன்ல வேணா கவனிக்கலாமா? தாராளமா கவனிக்கலாம். ப்ரொவைடட் நீங்க வேதாந்து ஆப் டவுன்லோட் பண்ணி கிளாஸ கவனிக்கிறப்போ நீங்க அதே மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போகுது. சோ யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க.